நமஸ்காரம். இது ஒரு 3 நிமிஷம் வீடியோ இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம். என்னன்னா, இன்னைக்கு இந்தியால வந்து ஒரு 85% பேர் ஒரு ஏர்னிங் மெம்பர் பண்ணாத ஒரு விஷயம். ஆனா கம்பல்சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. என்னன்னா, இது நம்ப வந்து நம்மளோட புரொடக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்த பத்தி தான் நம்ம பேசப் போறோம். நார்மலா நம்ம போய் யார்ட்டயாவது ஒருத்தர்ட்ட, "சார் உங்கள நீங்க புரொடெக்ட் பண்ணியிருக்கீங்களா? அ உங்களோட உங்களோட ஃபினான்ஷியலா நீங்க வந்து உங்கள புரொடெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு?" கேட்டா, "ஆமா, நான் ஏதோ 2, 3 இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது நம்ப ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா? அவருடைய வருமானத்திலிருந்து 200 மடங்கு அவர இன்சூர் பண்ணிக்கணும். ஒருத்தர் மாசம் 50,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அவர் ரூ. 1,00,00,000வது அவர வந்து புரொடெக்ட் பண்ணியிருந்திருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ப 85% பேர் இந்தியால அந்த மாரி பண்ணல. ஒரு 16% பேர் தான் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்க. இப்போ நாம அத பண்ணணும்னா ரொம்ப செலவாகுங்க. எனக்கு நெறைய கமிட்மெண்ட் இருக்கு. கடன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு. இந்த கடன், இஎம்ஐலாம் இருக்கிறவங்க தான் கண்டிப்பா முதல்ல புரொடக்ஷன் எடுக்கணுங்க. ஏன்னா, இப்ப நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு நெறைய வழி இருக்கு. நகை வாங்கி வைக்கலாம், கோல்டு ஷேர் வாங்கலாம், ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏதேதோ பண்ணலாம். ஆனா, புரொடக்ஷன் அப்படிங்கிறது நீங்க இன்சூரன்ஸ் மூலியமா தான் பண்ண முடியும். அதுல இன்னொரு ஒரு தப்பான புரிதல் என்ன இருக்குன்னா, இன்சூரன்ஸ்னா நம்ப வந்து புரொடக்ஷன் மட்டும் தான். நம்ம வந்து வெல்த் சொல்யூஷன்லாம் பண்ண முடியாது. நம்மளோட ஃபண்ட க்ரோத் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஏர்னிங்ஸ் வராது. ஏதோ இறந்தா ஓரளவுக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்படி இல்லங்க. முன்னாடி வந்து புரொடக்ஷனுக்கு மட்டும் சொல்யூஷனும், ஒரு சேவிங் சொல்யூஷனும் இருந்தது. இன்னைக்கு புரொடக்ஷன், ஹெல்த்து, வெல்த்து, சேவிங்ஸ் எல்லாம் இருக்கு. வெல்த் சொல்யூஷனோட புரொடக்ஷனும் அட்டாச் ஆகியும் இருக்கு. நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதாவது நீங்க ஒரு டெர்ம் பிளான் எடுக்கிறீங்கன்னா, பியூர் டெர்மாவும் எடுக்கலாம். அல்லது அதையே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஜிக்லயும் கொண்டு போலாம். இப்ப நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் கிடைக்க போகுது. ஆனா, இதுல வந்து ரிஸ்க்